எல்லாரும் கை வைத்து அலையிலையா சொல்லுங்க. இந்த பாடல் நல்ல கை தட்டி நீங்க பாடணும். நம்ம ராஜாதி ராஜா நம்ம ஆராதனையில் உலாவுகிறார். நீங்க அர்ப்பணிப்போடு பாடுங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். தம்பி மாரெல்லாம் ஓங்கி தட்டுங்க. இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். இயேசு கிறிஸ்துவின் நல் சீடராகுவோம், விசுவாசத்தில் முன்னடப்போம். சத்தமா கை தட்டி எல்லோருமே அவர் பணிக்கணவே ஒன்றாய் என்னாலும் உழைத்திடுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். நம் இயேசு ராஜாவே இதோ வேகம் வாராரே, ஆதி வேகமாய் செயல்படுவோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு அர்ப்பணிப்போடு நீங்கள் பாடியிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கும் நம்முடைய சபைக்கும் பெரிய காரியங்களை கர்த்தர் நிச்சயம் செய்வாராக. ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் நாளில் நம்முடைய கும்பகோணம் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபைக்கு ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தத்தை நம்ம வாசித்து கொஞ்ச நேரம் ஆண்டுடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து எங்களோடு திருப்பிக் கொள்ளுங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் 9வது வசனத்தை ஆண்டவர் நமக்கு இந்த மாதத்தில் வாக்குத்தத்தமாக தேவன் தருகிறார். அவைகள் என்ன என்பதை நாம் இந்த காலை நேரத்தில் நம்ம பார்க்க இருக்கிறோம். லேவியராகமத்தின் புஸ்தகம் 26வது அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணி உங்களோடு என் உடன்படிக்கையை திடப்படுத்துவேன். ஆமென். கண்களை மூடுவோம். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லவரே, நீர் எங்களை 8 மாதங்கள் அற்புதமாக காத்ததற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து வேதத்தின் மேலே கையை வைத்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தை இந்த 9வது மாதத்தில் நீர் எங்களுக்கு தருகிறீர், அதற்காக ஸ்தோத்திரம். நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பலுகவும் பெருகவும் பண்ணுவேன் என்று நீர் சொன்ன இந்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தையை தியானிக்கிறோம், எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். சத்தமா சொல்லுங்க, ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நமக்கு நம்முடைய சபைக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை தருகிறார். ஆண்டவர் நமக்கு செய்து வருகிறதான நன்மைகளை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது கைமாறாக எதையுமே நம்மளால் செலுத்த முடியாது ஆண்டவருக்கு. ஆனால் ஒன்றை செய்யலாம். ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு துதித்து கொண்டு பாடிக்கொண்டு அவருடைய வார்த்தைக்காக அவருடைய செய்கைகளுக்காக அவரை என்னாலும் மகிமைப்படுத்தி கொண்டே இருக்கலாம். ஆண்டவர் எனக்கு எதையுமே செய்யலை என்று யாரும் சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு மனிதன் ஆண்டவர் எனக்கு எதையுமே செய்யலை என்று முறுமுறுத்து கொண்டே இருந்தானாம். ஒன்றுமே செய்யலை, அவங்களுக்கு செய்கிறார் இவங்களுக்கு செய்கிறார், ஆனால் எனக்கு ஒரு அற்புதமே நடக்கலை என்று முறுமுறுத்து கொண்டே இருந்தானாம். இருந்தபோது அவங்க சர்ச் எல்டர் ஒருத்தர் கிராஸ் பண்ணாராம். கிராஸ் பண்ண உடனே இவன் முறுமுறுக்கிறத பார்த்துட்டு, அப்பா ஆண்டவரை நீ ஒரு காலமும் முறுமுறுக்காத, ஆண்டவர் உனக்கு விலையேற பெற்ற காரியங்களை செய்திருக்கிறார், நீ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதே ஆண்டவருடைய கிருபை தான், உன்கிட்டயே நிறைய ஆண்டவர் தந்திருக்கிறார்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எங்கே தந்தாருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு அவரை எகிரி பேச ஆரம்பித்தானா. உடனே இவர் சொன்னாரா, நான் சொல்கிறத நீ செஞ்சால் உனக்கு பணம் தர்றேன் அப்படின்னாராம். உடனே என்ன செய்யணும் சொல்லுங்கள், அதுதான் எனக்கு தேவை, நீங்கள் எவ்வளோ தருவீங்க? 1 லட்சம் தருவேன், 2 லட்சம் தருவேன், இன்னும் கூடுதலாக செஞ்சேன்னா 10 லட்சம் வரைக்கும் தருவேன் அப்படின்னாரோ. 1 லட்சத்துக்கு நான் என்ன செய்யணும்? வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், வலது கையை வெட்டி எனக்கு தா அப்படின்னாரா. ஒரு ரைட் ஹேண்டை வெட்டி எனக்கு தா, 1 லட்சம் தாரேன்.
2 லட்சத்துக்கு என்ன தருவிய, என்ன செய்யணும்? 2 காலையும் வெட்டி எனக்கு தா அப்படின்னாராம். 2 காலையும் வெட்டி எனக்கு தா அப்படின்னார். சரி 10 லட்சத்துக்கு என்ன தரணும்? 2 கண்ணையும் நீ தோண்டி எடுத்து எனக்கு தா அப்படின்னார். அவன் சொன்னானா, நான் கையை தந்துட்டு காலை தந்துட்டு கண்ணை தந்துட்டு உங்கள்கிட்ட தந்துட்டு நான் என்ன செய்ய? அப்போ இது இவ்வளோ பெருமா அப்படின்னோடனே, நானே உன் கையும் காலையும் கண்ணுக்கு இவ்வளோ மதிப்பு போடுறேன்ப்பா. உனக்கு தந்திருக்கிற கண்ணு தெரியாதவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். உனக்கிட்ட இருக்கிற கை இல்லாதவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். உன்கிட்ட இருக்கிற கால் இல்லாதவன்கிட்ட போய் கேட்டாதான் தெரியும். அல்ல, ஆண்டவர் உனக்கு விலையேற பெற்ற சரீர உறுப்புகளை நல்லபடியாக கத்த தந்து நடக்க வைத்திருக்கிறார். கைகளையும் நல்லா தந்திருக்கிறார், பார்க்கறது கண்ணையும் தந்திருக்கிறார் அப்படின்னோடனே அவன் சொன்னானா, இவ்வளோ விலையேற பெற்ற காரியத்தை ஆண்டவர் செஞ்சு வர்றாரு, இனி ஒரு காலமும் நான் முறுமுறுக்க மாட்டேன். ஆண்டவர் தந்ததுக்காக தோத்திரம் செலுத்தி, ஆண்டவர் இனி என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நான் ஜெபம் பண்ணுவேன். ஒரு நாள் தேவனை முறுமுறுக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னான். அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் கத்தரை முறுமுறுக்காதீங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள்ளே போக முடியாமல் இருக்க காரணமே முறுமுறுப்பு தான். முறுமுறுப்புகள் ஒரு நாளும் இருக்கவே கூடாது. ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து, ஐ வில் லுக் ஆன் யூ, நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். கண்ணோக்கமாக இருந்து வித் ஃபேவர். ஆண்டவர் சொல்றார், எதற்காக நான் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்? உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுறதுக்காக. உண்மையிலேயே தேவ பார்வை நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். இன்னைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பே தேவ பார்வையும் நம்முடைய பெருக்கத்தை தடை பண்ணுகிற காரியங்கள் என்ன. இதுதான் தேவனுடைய பார்வையில் என்ன நடக்கும். நாம் பெருக முடியாதபடிக்கு தடையாக இருக்கிற சில காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எல்லாருடைய பார்வையும் வித்தியாசமாக இருக்கும். அதனால தான் மனிதன் வீடை கட்டும் பொழுது பாருங்க, யாரும் பாத்திரக்கூடாதுன்றதுக்காக எதை வைத்திருக்கிறான்? வீடை கட்டும் பொழுது பாருங்க, ஒரு பெரிய துணியை போட்டு மறைவு ஒன்று எதையாவது ஒன்றை மறைச்சே வைத்து கட்டுவான். அதில் ஒரு பூசணிக்காக வேற கட்டி, அதுக்கு ஒரு 2 கண்ணை வேற வச்சு, அதுக்கு மீசை தாடியெல்லாம் வச்சு, இன்னும் சில வயக்காடு பார்த்தீங்கன்னா எவன் கண்ணாது விழுந்துடப்படாதுன்றதுக்கு அங்கே ஒரு பெந்தை கோஸ்தை கோமாளி வேற நிற்பார். அவர் பார்த்தீங்கன்னா பெந்தை கோஸ்தை கோமாளியாக ஒயிட் அண்ட் ஒயிட்டில் நிற்பார். அவர் பாட்டுக்கு கையில் ஒரு குச்சை வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்கு நிற்பார். கண்ணு பற்றக்கூடாது, வயக்காட்டில் கண்ணு, தோப்பு துறவில் கண்ணு பற்றக்கூடாது. மனிதனுடைய பார்வைகள் ரொம்ப வித்தியாசம், விழுங்குற மாதிரி பார்ப்பாங்க. சில ஆட்கள்லாம் அந்த ஹோட்டலுக்குள்ளே போவாங்க. ஹோட்டலுக்குள்ளே போகும்பொழுதே எதை பார்ப்பாங்கன்னா, அங்கங்கே சாப்பிட்டுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவங்க ஆர்டர் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா, அண்ணா ஒருத்தர் சாப்பிட்டுட்டு இருக்கார் இல்லையா, அதே மாதிரி என்ன செய்யணும் வேணும் அப்படிம்பாங்க. சில ஆட்கள் பார்க்குற பார்வையிலேயே ஹோட்டலை என்ன செய்யலாம், இழுத்து மூடிட்டு போயிடுற மாதிரி பார்ப்பாங்க. மனிதனுடைய பார்வைகள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. ஆனால் ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளின் பார்வை ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பார்வையாக மாறுகிறது. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தேவ பார்வை அப்படி அல்ல. தேவன் சொல்றார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன். உங்களை யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் பார்க்கிறார். பிரதர், கர்த்தர் பார்த்தா எல்லாமே நடக்கும். தேவ பார்வையில் ஒன்னத்தையும் மறைக்க முடியாது. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 13வது வசனத்தில் எபிரேய ஆக்கியோன் சொல்றான், அவருடைய பார்வைக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அந்த வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 4:13, 4வது அதிகாரம். பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நல்ல கவனிங்க. அவர் பார்வைக்கு மறைச்சு எங்க போனாலும் ஆண்டவர் நம்மளை விடவே மாட்டார். எங்கேயும் அவருடைய பார்வைக்கு மறைஞ்சு போக முடியாது. 132ஆம் சங்கீதம் நினைக்கிறேன், அதில் சொல்லுவான், நான் சமுத்திரத்தின் கடையாந்திரத்துக்கு போனாலும், நான் உட்கார்ந்தாலும் எழுந்திருந்தாலும் நடந்தாலும் படுத்திருந்தாலும் எங்கே போனாலும் உங்கள் பார்வைக்கு மறைவாக எங்கப்பா நான் போவேன்? எங்கேயுமே போக முடியாது. தேவனே, அவன் கடைசியில் இந்த சங்கீதத்தை முடிக்கும் பொழுது சொல்வான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்துல உண்டோ?
உங்களை வேதனைப்படுத்துகிற காரியம் என்ற இருக்குமானா நீர் அதை பார்த்து சோதித்து பார்த்து 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 என்னை எந்த வழியிலே நடத்துங்க, நித்திய வழியிலே நடத்துங்க. இன்னும் 10 வீடை தந்து நடத்துங்க, 10 காரை தந்து நடத்துங்க, செழிப்புக்குள்ளே நடத்துங்கலாம் சொல்லலை. அவன் சொல்கிறான், ஆண்டவரே எனக்கு கார் இருந்தாலும் வீடு இருந்தாலும் அதெல்லாம் முக்கியம் அல்ல, என்னை எந்த வழியில நடத்துங்கன்னா நித்திய வழியில் நீர் இருக்கிற ஸ்தலத்தில் நானும் வந்து நிற்கணும், அந்த ஸ்தலத்து வரைக்கும் என்னை பார்த்து பார்த்து நடத்துங்க. தேவ பார்வை உங்கள் மேலே விழணும், உங்கள் பிள்ளைகள் மேலே விழணும், உங்கள் குடும்பத்தின் மேலே விழணும். தேவ பார்வைகள் எல்லாம் ஆண்டவர் முதல்ல பார்த்தார் பாருங்க. பூமியானது எப்படி இருக்கிறது? ஒழுங்கின்மையும் வெறுமையுமா இருந்ததாம். பிசாசு கெடுத்து வைத்து விட்டான். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திற்கும் 2வது வசனத்திற்கும் பிசாசு விழுந்து போன தூதர்களை குறித்து அந்த இடத்துல அந்த பெரிய சம்பவத்தை ஏசாயா 14ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 28வது அதிகாரம் இவைகளில் ஏற்பட்டதான இவைகளில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன சம்பவத்தின்படி அந்த வசனங்களுக்கு இடையில பிசாசு விழுந்து போனான். நல்ல தூதனாய் இருந்தவன், ஆராதிக்கிற தூதன் விழுந்து போனான். விழுந்து போனவன் பூமியிலே வந்து விழுந்தபோது ஆண்டவர் படைத்த பூமியை ஒழுங்கின்மையும் வெறுமையுமா படைச்சான். ஆண்டவர் பார்த்தாரு. ஆண்டவர் பார்த்த உடனே அங்கே நடக்கிற காரியம் வெளிச்சம் உண்டாகுது. தேவன் பார்த்தார், ஆவியானவர் அசைவாடினார். இருள் இருந்த இடத்துல என்ன வந்தது? வெளிச்சம் வருது. முதல்ல அவர் பார்க்கறதே வெளிச்சத்தை பார்க்கிறார். ஒழுங்கு இல்லாததையும் வெறுமையுமா இருந்த ஸ்தலத்தில் ஆண்டவருடைய பார்வை ஒரு வெளிச்சத்தை கொடுக்குமானால் இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய பார்வை நம்ம மேலே விழுந்தா ஒழுங்கற்று போய் கிடக்கிற, இருண்டு போய் கிடக்கிற நம்முடைய வாழ்க்கை வெளிச்சமாக பிரைட்டாக மாற அவருடைய பார்வை ஸ்தோத்திரம் அவ்வளோ வல்லமை மிகுந்தது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கு உலாவிக் கொண்டே இருக்குதான். நல்லோர் மேலே, தீயோர் மேலே, நீதிமான்கள் மேலே, பரிசுத்தவான்கள் மேலே. இப்படி ஆண்டவுடைய பார்வை சில ஆட்கள் மேலே பட்டதுனால அவங்க வாழ்க்கையே மாறி இருக்குது. வேதத்தில் ஆகார்னு அப்படி பார்வை பட்டதான சில பரிசுத்தவான்கள், தேவ பார்வையில் நடந்த ஆசீர்வாதங்கள் 1-2 சொல்லுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தேவ பார்வையில் ஏற்பட்டதான மாற்றங்கள், ஆசீர்வாதங்கள் 1-2 சொல்லுகிறேன். அதில் முதல்ல நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 16வது அதிகாரம் 13வது வசனத்தில், ஆதியாகமம் 16:13 என்ன அங்கே சொல்லப்படுகிறது? ஆகார் என்றவளுக்கு ஆண்டவருடைய பார்வை விழுந்ததுனால அவர் சொல்றார், நீர் என்னை காண்கிற தேவன். பேர் வைக்கிறா பாருங்க. ஆகார் ஆபிரகாமால் கைவிடப்பட்டவள், தன் பிள்ளையையும் தூக்கி கொண்டு வனாந்தரத்தில் அலைகிறாள். இந்த செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியில் ஒருவேளை உங்கள் வாழ்க்கையும் ஒரு வனாந்தரத்தில் போகல, நானும் என் பிள்ளை என்ன செய்வோம், என் குடும்பம் என்ன செய்வோம் என்று எதிர்காலத்தை நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். தேவன் சொல்கிறார், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருப்பேன், என் பார்வை உங்கள் மேலே விழும். ஆகாரை போல வனாந்தரத்தில் அலைந்து திரிந்தாலும் அந்த ஆகார் மேலே தேவனுடைய பார்வை விழுந்ததினால் அந்த பார்வை நிமித்தம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் வைக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன். இந்த ஆகார் அது வரைக்கும் காணாத துறவை நீரூற்ற காண்கிறார். இந்த செப்டம்பர் மாதத்தில் தேவ பார்வையில் நீரூற்றுகள் புறப்படட்டும். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற நீரூற்று, உங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக வைத்திருக்கிற நீரூற்று. ஆகாருக்கும் அவன் பிள்ளைக்கும் ஸ்தோத்திரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த நீரூற்றை போய் இஸ்ரவேலில் பார்த்து வருகிறார்கள் கிறிஸ்தவர்கள். இஸ்ரவேலுக்கு எருசலேமுக்கு புனிதமாய் போகிறவர்கள் இதை போய் என்ன செய்கிறாங்க? பார்க்குறாங்க. ஆகாரி நீரூற்றுகளை பார்த்தா இன்னைக்கு வரைக்கும் அந்த சந்ததிக்கு அந்த நீரூற்றுகள் புறப்பட்டு கொண்டே இருக்கிறது. இது கர்த்தர் கொடுத்த வார்த்தை. தேவ பார்வையில் நடந்த அதிசயங்களை பாருங்க, அற்புதங்களை பாருங்க. ஆகாருக்கு ஸ்தோத்திரம் நீரூற்றுகள் பெருக்கெடுத்து ஓடுகிறது. 2வது ஒரு மனிதனை ஆண்டவர் பார்க்கிறார். அவன் தேவ பார்வை அவன் மேல் விழுந்த உடனே ஆதியாகமம் 7வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது வாசியுங்கள். கர்த்தர் நோவாவை நோக்கி நீயும் என் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கண்டேன். நான் உன்னை கண்டேன், நான் உன்னை பார்த்தேன். நோவா, நான் உன்னை பார்த்தேன், நீ நீதிமானாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய். பூமி சீர்கட்டு போய் இருந்தது. மனிதர்கள் எல்லாம் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
மனிதனை படைத்ததற்காக ஆண்டவர் ரொம்ப துக்கப்பட்டாரா நோவா காலத்தில். ரொம்ப வேதனைப்பட்டார், அந்த மனுஷனை ஏன் படைத்தேன் அப்படின்ட்டு. படைத்தான் படைப்பெல்லாம் மனுவுக்காக, மனுவை படைத்தான் தன்னை வணங்க. ஆண்டவரை வணங்கி ஆண்டவரை ஆராதித்து ஆண்டவருக்கு கீழ்ப்படிய வேண்டிய மனுஷன் தான் இஷ்டம் போல மனம் போன போக்கில் வாழ்ந்த உடனே ஆண்டவர் இந்த பூமியில் பார்க்குறார், ஏதாவது ஒரு நீதிமான் கிடைப்பான. அவர் பார்வையில் ஒருவன் சிக்கினான், நோவா. அவனுக்கு தான் ஆண்டவர் ஐடியா கொடுக்குறார். 300 அடி நீளம், 50 அடி அகலம், 30 அடி உயரத்தில், 30 முழ உயரத்தில் நீ பேழையை கட்டுன்ற. இவன் கட்டுறான். மழையே இல்லாத ஒரு காலம், மழை பெய்யுன்றார், விசுவாசிக்கிறான். இந்த நாட்கள்லையும் அப்படி தான் தேவனுடைய சத்தியத்தை நம்ம விசுவாசிக்கிறோம். இயேசு சீக்கிரம் வரப்போகிறார் என்று. நீதிமானாக நம்ம வாழுகிறோம். நீங்கள் நீதிமானாக வாழுங்கள். தேவன் உங்களை பாவியாக அல்ல, நீதிமானாக உங்களை பார்க்கணும். தேவ பார்வையில் மற்ற மனுஷர்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம். உலகம் போன போக்கில் அவங்க வாழலாம், மனம் போன போக்கில் வாழலாம். ஆனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரோல், உங்களுக்குன்னு ஆண்டவர் வைத்திருக்கிற வழி, அதில் நீதிமானாக நீங்கள் வாழும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக ஒரு பெரிய திட்டம் வச்சிருக்கிறார். மெகா மாஸ்டர் பிளான் வைத்திருக்கிறார் உங்களுக்காக, உங்கள் குடும்பத்துக்காக. அழிவிலிருந்து கர்த்தர் உங்களை காப்பார். இந்த நோவாவை கண்டு சும்மா விடலை, பார்த்தார், அழிவிலிருந்து அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். மூன்றாவது தேவன் பார்த்த இடம் யாத்ராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். எக்ஸோடஸ் சாப்டர் 2 verse நம்பர் 25ல இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும் பொழுது என்ன செய்கிறார்களாம்? முறையிடுகிறார்கள். அப்போதான் அந்த வசனம் சொல்லப்படுது, வாசிங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். இஸ்ரவேல் புத்திரரை பார்த்தார், கண்ணோக்கினார். இஸ்ரவேலர்கள் எகிப்தில் நல்ல ஜாலியா இருந்தார்களா? பார்வோன் கிட்ட வசமா மாட்டிக்கிட்டாங்க. பார்வோன் முதல்ல எகிப்து இஸ்ரவேலர்களை வரவேற்கும் பொழுது சிவப்பு கம்பளம் போட்டு யோசேப்பும் பிரதம மந்திரியா இருந்தான். உள்ள வரும்பொழுது பிசாசு என்ன செய்யறான்னா வெல்கம் பண்றான், சிவப்பு கம்பளம் போட்டு. ஆனா உள்ள வச்சு நையா புடைச்சி எடுத்தான் பாருங்க இவங்களை எகிப்துல. அப்பா, இவங்க பெருமூச்சு விட்டாங்களாம். இவங்க ஜீவன் கசந்து போனதாம். சுமைய தூக்கி 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 கை வலித்து தோல் வலித்து ஜீவனை அவங்க விடக்கூடிய அளவில் அடி வாங்கி உத வாங்கி ஒடுக்கப்பட்டு பெருக்கத்தை தடை பண்ணி, பார்வோனின் சூழ்ச்சியை பாருங்க. இவங்களை எவ்வளவு கொடுமைப்படுத்த முடியுமோ கொடுமைப்படுத்தி, நெருக்க முடியுமோ நெருக்கத்தில் தள்ளி இப்படி இருந்த உடனே இவங்க எல்லாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுறாங்க. கூப்பிட்ட உடனே ஆண்டவர், நான் கண்ணோக்குறேன்னு சொல்கிறேன். நீ உன் நிலைமை எனக்கு தெரியுது மகளே, மகனே, உன் நிலைமை எனக்கு தெரியுது, உன் கூக்குரல் தெரியுது. கதவை பூட்டி கொண்டு இயேசுவே என்று கத்துக்கிறாய். இயேசுவே என் நெருக்கம், என் பெருக்கத்தை தடை பண்ணுற பார்வோனின் ஆவி இருக்கிறது. கொடுமையாய் வேலை வாங்குறான், அடிக்கிறான், உதைக்கிறான். வாழை பிடிக்கல, மனம் கசந்து போய் வந்திருக்கிற இந்த ஆராதனையில் ஒருவேளை உங்கள் ஜீவன் கசந்த நிலைமையில், எகிப்தின் அடிமைத்தனத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் முறையிட்டது போல முறையிடலாம். கர்த்தர் பார்க்கிறார். தேவ பார்வை உங்கள் மேல் விழுகிறது. இதில் இருந்து கர்த்தர் ஒரு பெரிய மீட்பை தரப்போகிறார். ஒரு பெரிய மீட்பு உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மீட்பு வந்தது. 4வது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 29வது அதிகாரத்தில் இவளை பார்த்த உடனே எல்லாரும் அற்பமாக நினைப்பாங்களாம். அவள் சரீரத்தில் ஒரு குறைபாடு இருந்தது. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தில், லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று, இப்போது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டாள். ரூபனை பெத்தெடுத்து அவனுக்கு பெயர் வைக்கும் பொழுது அவ பெயர் வைக்கிறார் ரூபன் அப்படின்னு பெயர் வைக்கிறா. ரூபன் பெயர் வைக்கும் பொழுது என்ன சொல்றான்னா, கர்த்தர் என் சிறுமையை பார்த்தருளினா. என் சிறுமை ஆண்டவருக்குத்தான் தெரியும். லேயாள் கூச்ச பார்வை உடையவள். கண்ணில் அவளுக்கு பகல்ல கண்ணு கொஞ்சம் தெரியும், சாயங்காலம் ஆனால் தெரியாதான். அப்படி ஒரு நோயாம். சாயங்காலம் ஆனால் கண்ணு தெரியாது, பகலில் கொஞ்சம் பார்வை தெரியுமா.
அப்படி ஒரு கொடிதான நோய் அவளுக்கு இருந்ததாம். இந்த கொடிதான நோயோடு இருந்த உடனே இவளை எல்லாருமே ஒதுக்கி வைத்தார்கள். ஆனால் ஒதுக்கி வைக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்ட இவளை கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருந்தார். எல்லாரை விட கர்த்தர் என் சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார் என்று ரூபன் என்று பெயர் வைக்கிறார். நீங்களும் சிறுமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தால் உங்களை பார்க்கிறார். சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கீங்களோ? அற்பமாக நினைக்கிறார்களா? உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா? உங்கள் டிபார்ட்மெண்ட்டில் உங்களை ஒரு மாதிரி ஏறியமா ஒரு மாதிரி பார்க்குறாங்களா? கவலைப்படாதீங்க. கர்த்தர் அந்த இடத்துல உங்களை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களை மேன்மைப்படுத்துவார். இப்படி நிறைய பேருடைய சிறுமையை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். நிறைய பேருடைய ஆண்டவருடைய பார்வை யார் மேலெல்லாம் விழுந்தது. ஒரு மனுஷன் ராஜா அழுவான். 5வது ஒரு ஆள் ராஜா அழுவான். அவனை சொல்லிடுவார் ஆண்டவர், நீ உன் வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்துப்பார். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஆண்டவர் சொல்லிடுவார், உன் வீட்டை ஒழுங்குபடுத்து, உன்னை நான் என்ன செய்கிறேன், உனக்கு ஒரு வியாதி வந்துட்டு அந்த வியாதியில் நீ என்ன செய்வாய், பிழைக்க மாட்டாய், செத்து போயிடுவ, உன்னை எடுத்துக்கிட போகிறேன்றாரு. இவன் சுவர் வரமாக திரும்பி அழுறான். அழுத உடனே ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு 2 ராஜாக்கள் 20:5, உன் கண்ணீரை நான் கண்டேன், நான் உன்னை குணமாக்குவேன். எசேக்கியா ராஜாவினுடைய கண்ணீர் கர்த்தர் காண்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒருவேளை தீராத வியாதியினால மரண போராட்டத்தோடு நீங்கள் போராடி கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்க்கிறார். பிரதர் சிஸ்டர், உங்களை கர்த்தர் பார்க்கிறார். எசேக்கியா ராஜாவை போல சுவர்புறமாய் திரும்பி ஆண்டவருக்காக வாழ்ந்தேன், ஏன் எனக்கு இவ்வளவு பாடுகள் வேதனைகள் என்று நீங்கள் அழுது கொண்டிருக்கலாம். யாரும் உங்களை பார்க்கல, கர்த்தர் பார்க்கிறார். அவர் பார்வை உங்களுக்கு மரணத்தை அல்ல, உங்களுக்கு வியாதியோடு இருக்கிறது தேவ சித்தம் அல்ல. வியாதியிலிருந்து உங்களுக்கு விடுதலையை தந்து உங்களுக்கு இன்னும் 15 வருடத்தை ஆண்டவர் கூட்டித் தருவதற்காக தேவ பார்வை உங்கள் மேல் விழ வேண்டும். தேவ பார்வை குடும்பங்கள் மேல விழுந்த கண்ணீர் துடைக்கப்படும், வியாதி சுகமாகும், ஆயுசு நாட்கள் பெருகும். இன்னும் நீங்கள் வேதத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் 31வது அதிகாரத்தில் வேலை செய்வான் ஒருவன், இரவு பகல் தெரியாமல், ஏன் அப்பா 24 hours வேலை செய்வான், போய் மாட்டிக்கிடுவான் மாமா வீட்டில். அப்பாவையும் ஏமாத்தினா, அண்ணனையும் ஏமாத்தினா, ஆனால் மாமாவை ஏமாற்ற முடியலை. நம்ம ஊர்கள்லையும் மாமாமார்களை ஏமாற்றவே முடியாது. எந்த மாமாவை சொல்கிறேன், எந்த மாமாவை சொல்கிறேன்? உங்கள் எல்லாருக்கும் தெரியும், போலீஸ் டிபார்ட்மெண்ட் மாமாக்களை தான் சொல்கிறேன். எங்கே சுற்றினாலும் இப்போ கேமரா என்ன செய்யுது இருக்கு. வண்டியில் லைசன்ஸ் இல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் ஹெல்மெட்டு போடாமல் போனாலும் சரி, நீங்கள் ஆகா அப்போ கண்ணை தப்பி அங்கிட்டு போயிடல நினச்சாலும் கேமரா அழகாக படம் எடுத்து அழகாக அனுப்பி உங்களுக்கு ஃபைன் எப்படி வந்துடுது, உங்களுக்கு அழகாக செல்ஃபோனில் வந்துடுது ஃபைனு. இதே மாதிரி இவனும் அப்படி தான் மாமா கிட்ட போய் மாட்டிக்கிட்டு. தேவனுடைய பார்வை பட்டா எதெல்லாம் வரும். இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த 7 காரியத்தை பிரசங்கம் பண்ணியிருக்கேன். தேவனுடைய பார்வை பட்டா இந்த 7 பேருக்கும் என்னெல்லாம் சேஞ்ச் ஆச்சு, ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கு. 2வது நம்முடைய வாக்குத்தத்தத்தில் ஆண்டவர் சொல்கிறார், நான் உங்களை பார்க்குறதே எதுக்குன்னா உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்ற. உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். ஆண்டவர் நம்மை பெருக பண்ணணும்னா எப்படிலாம் பெருக பண்ணுவார்? 1 10 100 1000 10,000 லட்சம் கோடி. நல்ல கவனிங்க. 1 10 100 1000 10,000 லட்சம் கோடி. ஒரு ஆசீர்வாதம், ஒரு இந்த மடங்கு சொல்கிறேன், ஆண்டவரை பிளஸ் பண்ணனா இப்படி தான் பண்ணுவார். 1 அக்சாலுக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நியாயாதிபதிகள் 1:15 ஒரு ஆசீர்வாதம் பெற்ற அக்சால். நியாயாதிபதிகள் 1:15 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். தானியேல் 1:20 தானியேலுக்கு அவன் நண்பர்களுக்கு 10 மடங்கு ஞானத்தில் சாமர்த்தியம் உள்ளவர்களாக பெருக பண்ணினார். 10 மடங்கு. எப்படி பாருங்க, 10 மடங்கு. இங்கே படிக்கிற பிள்ளைகள் அவங்க எல்லாருக்கும் ஆண்டவர் 10 மடங்கு இப்படி ஒரு ஞானம். 100 மடங்கு. ஈசாக்கு தன் தேசத்தில் விதை விதைத்தான், வயல் நிலத்தின் பலன் எவ்வளவு பெற்றானா? 100 மடங்கு. 1 10 100
1000 மடங்கு ஒன்று இருக்கிறது, 1000 மடங்கு. உபாகமம் 1:11, இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எண்ணிக்கையில் 1000. அதனால தான் ஒரு சபை இருக்கிறது என்றால் சின்னவன் 1000ம், ஒரு சபைக்கே 1000 பேர் வரணும். இல்லை சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. அசம்பிளி ஆஃப் காட் சபைகள் ஆங்காங்கே பட்டணங்களில் இருக்கிறது, ஆயிரக்கணக்கான மக்கள் போகிறாங்க. தமிழ்நாட்டில் சென்னையில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு மாத்திரம் 50,000 பேர் போகிறாங்க. சென்னையில் மாத்திரம் நூற்றுக்கணக்கான சபைகள் இருக்குது, ஏஜி சபைகள். தமிழ்நாட்டில் 2000 ஏஜி சபைகள் இருக்கிறது. எல்லா இடங்களிலும் ஆயிரக்கணக்கான சபைகள் உள்ள சபைகள் உண்டு. அதே போல் எல்லா சபைகளும், நம்ம சபையும் ஒரு 1000ஆவது வளரட்டும். இப்போ 1000 மடங்கு. இப்போ 10,000க்கு போயிடுவோம். உபாகமம் 33:17 ஆண்டவருடைய பெருக்கத்தை பாருங்க. உபாகமம் 33:17 அங்கே என்ன வாசிக்கிறோம்? அவன் அலங்காரம் அவன் தலையீற்று காளையினுடைய அலங்காரத்தை போலவும் அவன் கொம்புகள் காண்டாமிருகத்தின் கொம்புகளைப் போலவும் இருக்கும். ஸ்ட்ரென்த் 10,000 மடங்கு ஸ்ட்ரென்த் வருமா? அங்கு காளையினுடைய பலத்தையும் அதனுடைய ஸ்ட்ரென்த்தையும் குறித்து சொல்லப்படுகிறது. 10,000 மடங்கு. 10,000 இருக்குதா? 10,000 10,000ங்களும் மனாசையின் 1000ங்களுமானவைகள் என்றான். பார்த்தீங்களா? அப்போ அங்கே சொல்லும் பொழுது 10,000 மடங்கு, 10,000 மடங்கு, 10,000. அப்போ உங்களுக்கு 10,000 மடங்கு பெருக்கத்தை பாருங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு கிடைக்கும். எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து தாங்கன்னு ஜெபம் பண்ணப்பட இந்த வசனத்தின்படி ஆண்டவர் நீங்கள் எழுதி வச்சிருக்கிறீங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரென்த்தை எனக்கு தாங்க. அடுத்தது 1,00,000 மடங்கு. 1,00,000 மடங்குல ஒன்று இருக்குது பாருங்க. 2 ராஜாக்கள் 3:4 1,00,000 மடங்குல ஒரு பெருக்கம் இருக்குது. என்ன பெருக்கம் வாசிங்க. 1,00,000 ஆடுகளை, 1,00,000 மிருக ஜீவன்களை அவன் கொடுத்தானா. இங்க ஒரு ராஜா கிஃப்ட் கொடுக்குறான், 1,00,000 மடங்கு கொடுக்குறான். 1,00,000 மிருக ஜீவன்கள் ஆசீர்வாதம். மிருக ஜீவன்கள் 1,00,000 கோடி மடங்கு. உங்க எல்லாருக்கும் தெரியும், கல்யாண வீடுகளில் சொல்லுவாங்க, எங்கள் சகோதரியே. ஆதியாகமம் 24:60 ரெபெக்கால வாழ்த்துவாங்க, எங்கள் சகோதரியே நீ கோடா கோடியா பெருகுவாயாக. இப்போ 1ல் ஆரம்பித்து கோடியில் முடிச்சிட்டோம். 1லேருந்து ஆரம்பித்து கோடியில் முடித்த நமக்கு பெருக்கம் இல்லாமலேயே இருக்கிறோமே. ஏன் பெருக்கம் இல்லாமல் இருக்குது? பெருக்கத்தை ஏதோ தடை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஆண்டவர் இப்படி தான் பெருக பண்ணுவேன், பழுகவே பருக பண்ணுறேன்னு வாக்கு கொடுக்குறேன். 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், கோடி நீ பெருகுவாயா என்று சொல்கிறார். ஆனால் நம்ம பெருக்கத்தை தடை பண்ணுறது ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அது அடுத்த வாரம் என்ன செய்வோம்? பெருக்கத்தை தடை பண்ணுற காரியங்கள் எதெல்லாம்? நம்ம பெருக்கத்தை நாமே வா, இல்லைன்னா பிறரா, இல்லை இது நம்முடைய பெருக்கத்தை தடை பண்ணுது. இந்த மெசேஜை கண்டினியூவாக அடுத்த வாரம் நம்ம என்ன செய்வோம்? நம்ம கேட்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற வாக்குத்தத்தம், நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து. யார் பார்க்குறாங்களோ இல்லையோ, கர்த்தர் உங்களை பார்க்குறார். கர்த்தர் உங்களை பார்க்குறார். உங்கள் சிறுமையை பார்க்குறார், உங்கள் பிரயாசத்தை பார்க்குறார், உங்கள் கண்ணீரை பார்க்குறார். எசேக்கியா ராஜாவின் கண்ணீர் கண்டார். ஆகார் கைவிடப்பட்ட நிலைமையை கண்டது போல நாமும் கைவிடப்பட்டு திரிகிறோமா? கர்த்தர் பார்க்கிறார். உங்கள் ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ணுறதுக்காக கர்த்தர் பார்க்கிறார். எழும்பி நிற்போம், கைகளை உயர்த்துவோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தமானது, ஓ ஸ்தோத்திரம், தேவன் நம்முடைய சபைக்கு கொடுத்த இந்த வாக்குத்தத்தமானது, ஓ ஸ்தோத்திரம், கர்த்தர் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கிறார். உங்களை என்னையும் பழுகவும் பெருகவும் பண்ணுவேன்னு சொல்லி, ஐ வில் இன்க்ரீஸ் யுவர் நம்பர்ஸ். ஹபாரா ஹபாராபா. கைகளை உயர்த்துங்க, ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உங்கள் பார்வை என் மேலே விழட்டப்பா, உங்கள் பார்வை என் மேலே விழட்டும். ஆண்டவரே கைகளை உயர்த்தி உமக்காக நான் வாழ்வேன்ப்பா, உமக்காக நான் வாழ்கிறேன். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ விதங்களில் வாழலாம். ஆனால் நோவாவை போல நீதிமானா நான் வாழ்ந்துட்டு இருப்பேன். நீங்கள் என்ன பார்க்குறீங்க?
எனக்குன்னு கத்தர் ஒரு பெரிய மெகா மாஸ்டர் பிளானை கத்தர் வைத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வாய்களை திறந்து கத்தரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் நல்ல கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வை உங்க குடும்பத்தின் மேல விழுது பிரதர். ஆடுகளின் பின்னே போன தாவீதின் மேல் விழுந்தது. இருதயத்துக்கு ஏற்றவனாக கண்டார். அவரால் சும்மா இருக்க முடியல. என் இருதயத்தின்படியே நடக்கிறானேன்னு சொல்லி ஆடுகளை மேய்த்துட்டு இருந்த அவனை அரசனாக மாற்றினார். ஒரு ப்ரமோஷனுக்காக தேவ பார்வை உங்க மேல விழட்டும். உங்க பிள்ளைகள் மேல ஆண்டவர் பிள்ளையின் அழுகுரலை கேட்கிறார். ஆகாரின் பிள்ளை அழுதது, கர்த்தர் சத்தத்தை கேட்டார். ஆகார கண்டார், பிள்ளையும் கண்டார். கண்டவர் சும்மா இருக்கல, அவ கண்களை ஆண்டவர் திறந்தார். கண்களை திறந்த போதுதான் தெரிந்தது, சந்ததி சந்ததியாய் அனுபவித்துக் கொண்டிருக்கிற ஒரு நீரூற்று பக்கத்திலேயே இருந்திருக்கிறது. கர்த்தர் இன்றைக்கு உங்க வளாகத்திலேயே, ஹல்லேலூயா, உங்களுக்குள்ளேயே உங்கள் அருகிலேயே கர்த்தர் வைத்திருக்கிற நீரூற்றை பார்க்கும்படி, ஓ ஹல்லேலூயா, தேவ பார்வை எல்லா சூழ்நிலைமைகளையும் மாற்றப் போகிறது. கை அசைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கை அசைத்து ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. கர்த்தர் பேசின நல்ல வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு பெருக்கத்தை தேவன் நமக்கு தரும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, எங்களை பழுக பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. நம்முடைய சபையை ஆண்டவர் பழுகவும் பெருகவும் பண்ணும்படி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திர. நல்ல கை அசைத்து ஆண்டவரை நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர், இன்னைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினா, ஆண்டவருடைய பார்வையை மேல விழணும். நான் பழுகவும் பெருகவும் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி ஆண்டவர் ஒரு விருத்திய கர்த்தர் எனக்கு தரணும் என்று சொல்றவங்க வலது கையை உயர்த்துங்க. உங்களுக்கா ஜெபம் பண்ண போறேன். பரலோக பிதாவே, இவர்களோடு நீர் பேசியிருக்கிறீர். இந்த மாத வாக்குத்தத்தத்தின்படி இந்த குடும்பங்களையும் ஆண்டவரே நீர் கண்ணோக்கி பாருங்கப்பா. இந்த பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க. இவர்களை பழுகவும் பெருகவும் பண்ணுங்க. கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்துடைய வாழ்க்கையில நிறைவேற பண்ணுங்க. இவர்களுக்குன்னு வைத்திருக்கிற சுதந்திரங்களை இவங்க பெற்றுக்கொள்ளட்டும். உம்முடைய நாமத்தில் ஆசீர்வதிக்கிற சமாதானம் சுகமும் தங்கி இருக்கட்டும். இப்பொழுது கர்த்தருடைய பந்தி எங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா.